பகலை வழியனுப்பி இருட்டு படர்ந்த நேரம். செட்டியார் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு அப்போதுதான் வீடு திரும்பியிருந்தாள் மங்களம். கீற்று கதவை திறந்து உள்ளே நுழைந்தவள் சுவற்றில் மாட்டியிருந்த சிம்னி விளக்கை கையில் எடுத்துக்கொண்டு நிலா வெளிச்சத்திற்கு வந்தாள். விளக்கின் தலையை திருகி துடைத்தவள் மண்ணெண்ணெயை நிரப்பி பற்ற வைத்து சுவற்றில் மாட்ட பரவியிருந்த இருள் விடை பெற்றது. வெளிச்சம் கண்டு அடுப்பிலிருந்து எழுந்த சோம்பல் முறித்த பூனை மங்களத்தை கேலியாக பார்த்துவிட்டு ஓடியது. வெறிச்சோடி கிடந்த அந்த கீற்று மாளிகையில் மங்களம் மட்டும்தான் தனியாக இருந்தாள். கணவன் இறந்து வருடம் 1 முடிவாகும் தருவாயில் இருந்தது. மகள்கள் 2 பேர்களையும் இதே ஊரில்தான் கட்டி கொடுத்திருந்தாள். வசதி வந்த பின் அவர்கள் மங்களத்தை எட்டி கூட பார்ப்பதில்லை. மூத்த மகன் சங்கர் அதே தெருவில் ஒரு பெண்ணை காதலித்து மனம் முடித்து கொண்டான். பெண் வீட்டில் பலத்த எதிர்ப்பு கிளம்ப இப்போது தன் மனைவி வள்ளியுடன் சென்னையில். மங்களத்தின் மகள்கள்தான் அப்படியென்றால் மகன் சங்கர் அதற்கு ஒரு படி மேல். சில நாட்களுக்கு முன்தான் பிரசவத்திற்காக அம்மா வீட்டிற்கு வந்திருந்த வள்ளியை அழைத்து போக வந்திருந்தான் சங்கர். அப்போது கூட உதட்டளவில் தான் அம்மாவை தன்னுடன் அழைத்தான் என்ற போதும் தன் மகள்களின் பிள்ளைகளின் மீது பாசம் அதிகம் வைத்திருந்த மங்களம் அவனுடன் செல்ல சம்மதிக்கவில்லை. அம்மாவை தன்னுடன் அழைத்து சென்றால் சென்னையில் விற்கும் விலைவாசியில் தனக்குத்தான் வீண் செலவு. இங்கிருந்தால் 2 மகள்களில் யாராவது ஒருவர் பார்த்து கொள்வார்கள் என்று தனக்குத்தானே மனக்கணக்கில் மிதந்தவன் வள்ளியுடன் சென்னை திரும்பிவிட்டான். மங்களம் பேருக்குத்தான் மகள்களின் வீட்டுப்படி மிதிப்பாள். ஏற்கனவே மகன் வைத்து காப்பாற்ற முடியாதா என்று அடிக்கடி பொறுமிக் கொண்டிருக்கும் மருமகன்களின் மத்தியில் மங்களம் தொடர்ந்து தங்க முடியுமா? அதற்காகத்தான் தன் கணவனுடன் வாழ்ந்த அந்த வீட்டை காலி செய்யாமல் வீட்டு வேலை செய்து அதில் வரும் வருமானத்தில் ஒரு சிறு தொகையை கொடுத்து அதிலேயே தங்கியிருந்தாள். தன்னால் யாருக்கும் சிரமம் வரக்கூடாது என்பதை மனதில் கொண்டுதான் தனியாகவே இருந்தாள். சில சமயம் அம்மாவின் வீட்டுக்கு வரும் சங்கருக்கு அது அவமானமாக இருந்த போதும் ஒன்றும் செய்ய முடியாதவனாய் இருந்தான். வெளிப்பார்வைகள் அவன் ஆடம்பரத்தை வர்ணித்து மங்களத்தின் நிலையை நாசுக்காக எடுத்து கூறும்போது அம்மாவை திட்டி தீர்ப்பான். வள்ளி பிரசவத்திற்காக தன் அம்மாவின் வீட்டிற்கு வந்திருந்த போது தன் மாமியாரை எப்படியும் சமாதானம் செய்து தன்னுடன் பேச வைத்து விட வேண்டும் என்று தீர்மானித்து அதில் வெற்றியும் கண்டாள். வள்ளியின் குணநலன்கள் மங்களத்திற்கு பிடித்து போக நாளடைவில் வள்ளிக்கு தன்னால் எதுவும் உதவ முடியவில்லையே என்ற ஏக்கம் அவள் மனதில் முகாமிட்டது. ஆனால் வள்ளியோ அதுவரை அம்மாவுக்கு உதவியாக இருந்து வந்த சங்கரை அம்மாவிடமிருந்து பிரித்து விட்டோமே என்கிற தாழ்வு மனப்பான்மையில் அவ்வப்போது சங்கரிடம் தன் மாமியாரை சென்னை அழைத்து வர கூறுவாள். கடைசியாக ஒரு முறை கேட்டபோதுதான் சங்கர் ஆத்திரமாக பேசினான். ஆமா, உங்க அப்பா அம்மா 50 பவுன் போட்டு கையில ₹1,00,000 ரொக்கம் கொடுத்து உன்னை எனக்கு கட்டி வச்சிருக்காங்க. இதுல எங்க அம்மாவையும் கூட்டிட்டு வந்து வச்சுக்க. ஆவேசமாக வள்ளியை திட்டினான். இது எல்லா ஆண்களுக்குமே பழக்கமான ஒன்றுதான் என்று மனதில் நினைத்து கொண்டு அமைதியாகி போனாள் வள்ளி. வள்ளி ஒன்றும் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவள் அல்ல. வீடு, நிலப்புலம் எல்லாமே உண்டு. பெற்றோரை எதிர்த்து சங்கரை கைப்பிடித்ததால் பிறந்த வீட்டில் அவளுக்கு எதுவுமே தரவில்லை. ஆனால் வள்ளி சங்கருடன் சென்னையில் வந்து குப்பை கொட்டுவது உண்மையாகவே அவள் சங்கரின் மீது வைத்திருக்கும் அன்பையும் சகிப்புத்தன்மையையும் எடுத்துக்காட்டியது. போஸ்ட் குரல் கேட்டு வெளியில் வந்த வள்ளி வாங்கி படித்தாள். தன் கணவனின் முதல் வருட திவசத்திற்கு வள்ளியையும் குழந்தையையும் அழைத்து வருமாறு எழுதியிருந்தாள் மங்களம். மாலை வேலை முடிந்து வீடு திரும்பிய சங்கரிடம் விவரம் கூறி கடிதத்தை கொடுத்தாள் வள்ளி. கடிதத்தை பிரித்து அதில் பார்வையை மேயவிட்ட சங்கர் செய்ய வேண்டிய தலையாய கடமை என்ற போதும் முகம் சுளித்தான். இப்ப போயிட்டு வரணும்னு 500 ரூபாயாவது வேணும். யார்கிட்ட போய் கேட்கறது? இருக்கையில் அமர்ந்தவாறே யோசிக்க சட்டென உள்ளே நுழைந்த வள்ளி மஞ்சள் துண்டு ஒன்றை எடுத்து தன் தாலி கயிற்றில் கட்டியவள் வெளியே வந்து சங்கரின் கையில் தர சங்கர் திகைத்து போனான். இங்க பாருங்க, உங்களுக்கு அவர் அப்பானாலும் எனக்கு மாமனார். உங்க கையால கட்டின இந்த தாலி அவரோட திவச செலவுக்கு பயன்படுதுன்னா அதை விட பெருமை இந்த தாலிக்கு வேறு எதுங்க? கழுத்துல தொங்க விட்டுட்டு கஷ்டப்படுறதை விட நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தி நாமளும் சந்தோஷப்படலாங்க. முதல் திவசம் மகன் இருந்து தாங்க செய்யணும். செஞ்சா நம்ம குடும்பத்துக்கு தாங்க உயர்வு. சீக்கிரம் போயிட்டு வாங்க. சங்கரால் வள்ளியை புரிந்து கொள்ள முடியவில்லை. வள்ளிக்குத்தான் எவ்வளவு அக்கறை என் குடும்பத்தின் மீது. இது தன் பெயரை காப்பாற்றி கொள்ளவா, இல்லை என் சார்பில் பரிகாரம் தேட முயல்கிறாளா? யோசித்தவாறே அடகு கடைக்கு கிளம்பினான். அதிகாலையிலிருந்தே திவசத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை தனியாளாய் செய்து கொண்டிருந்தாள் மங்களம். அவளுக்கு தெரியும் வள்ளி சங்கருடன் எப்படியும் வந்து விடுவாள் என்று. ஆட்டோவிலிருந்து இறங்கிய சங்கர், வள்ளி இருவரும் வீட்டிற்குள் நுழைய யாரும் வந்திருக்கவில்லை. மண் தரையில் சாணம் போட்டு மெழுகி கோலத்தை பரப்பியிருந்தாள் மங்களம். இருவரும் உள்ளே நுழைவதை பார்த்துவிட்டு பக்கத்து வீட்டு கீதா ஓடி வந்து விவரம் கூறினாள். வெளியில் கிடந்த மரக்கட்டிலில் குழந்தையுடன் அமர்ந்தனர். அடுத்த சில நிமிடங்களில் காய்கறி பைகளை சுமந்த வண்ணம் மங்களம் வருவதைக் கண்ட வள்ளி
ஓட்டமும் நடையுமாக சென்று அதில் பாதியை வாங்கி கொண்டாள். அனைவரை பற்றிய விசாரிப்புகளும் நடத்தினாள். நேரம் கரைந்து கொண்டிருந்தது. மங்களத்தின் மகள்கள் இருவரும் ஆடி அசைந்து வந்து சேர்ந்தனர். அவர்கள் இருவரும் சங்கரை பார்க்கும் பார்வையிலேயே வள்ளியின் மீது அவர்களுக்கு இருந்த கோபம் வெளிப்பட்டது. அவர்களின் செய்கை சங்கருக்கு ஆத்திரத்தை வரவழைக்க அருகில் வந்தவன், ஏன் கமலா, நம்ம அப்பாவோட காரியம் தானே, கொஞ்சம் சீக்கிரமா வந்து அம்மாவுக்கு உதவியா இருக்க கூடாதா? கமலா கோபமாக பேசினாள். அம்மாவுக்கு உதவுறத பத்தி நீ பேசுறியா? திவசம் கொடுக்க போறதே நீதான். ஒரு நாள் முன்னால வந்தா என்ன? கமலா கூறியதை கேட்ட வள்ளிக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. சங்கட பார்வையால் அனைவரும் வள்ளியை கேலியாக பார்ப்பதை போல உணர்ந்தாள். இப்படி பேசுகின்ற இவர்களா அம்மாவை வைத்து பார்க்க போகின்றார்கள்? காரியம் முடிந்து போகும்போது அத்தையையும் உடன் அழைத்து செல்ல வேண்டியதுதான். மனதிற்குள் ஆதங்கத்துடன் பொறுமினாள் வள்ளி. திவசம் முடிந்தது. அடுத்த சில மணி நேரங்களில் மங்களத்தின் இரு மகள்களும் காணாமல் போயிருந்தனர். 2 நாட்களுக்கு பின் வள்ளி தன் அத்தையை தன்னுடன் அழைக்க, வள்ளி, நீ என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு ரொம்ப நன்றிமா. நான் உங்க கூட வந்துட்டா உங்க மாமனார் வாழ்ந்த இந்த வீடு அனாதையா ஆயிடும். எந்த ஒரு பொண்ணுக்குமே முதல் சொந்தம் புருஷன்தாம்மா, அப்புறம்தான் பிள்ளைங்க. ஆனா பிள்ளைங்க வளர்ந்து ஆளாகிற வரைக்கும் அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அவரோட மூச்சு காத்து சுத்துற இந்த வீட்டில் இருக்கிறது தாம்மா எனக்கு சந்தோஷம். அவர் சாகல, இன்னும் அந்த மரக்கட்டில் மல்லாக்க படுத்துட்டு இருமிக்கிட்டு தாமா இருக்கிறாரு என்றவள் தலை நிமிர்ந்து மேலே தொங்கிய பொன்னனின் போட்டோவை பார்த்து அழுதாள். வெறிச்சோடி போக தயாராக இருந்த மங்களத்தின் வீட்டை கடைசியாக ஒரு முறை முழு பரிமாணத்துடன் வள்ளி பார்த்தாள். மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு ஒதுக்கப்படும் அறையை போல ஒரே ஒரு மரக்கட்டில் மட்டும் ஓரமாக கிடந்தது. இருவரும் விடை பெற்று கிளம்ப மீண்டும் மங்களம் தனிமைக்கு தள்ளப்பட்டார். வருடங்கள் மறைந்தது. குடும்ப செலவுகள் அதிகரிக்க சங்கர் ஓவர் டைம் செய்ய துவங்கினான். தான் வாங்குகின்ற சம்பளத்தில் எப்படி சமாளிப்பதென்று நினைத்து அடிக்கடி தலையை பித்துக் கொள்வான். அதே சமயத்தில் வள்ளியின் சிக்கனம்தான் மிகப்பெரிய சேமிப்பாக சங்கருக்கு கை கொடுத்தது. அன்று குழந்தைக்கு திடீரென்ற வயிற்றுப்போக்கு ஏற்பட மருத்துவமனை அழைத்துச் சென்றான். குணமாகிய சில நாட்களிலேயே காய்ச்சல் கண்டது. நாட்கள் நகர்ந்த போதும் குழந்தையிடமிருந்த நோய் சிறிதும் நகரவில்லை. தினம் மருந்து மாத்திரை என்று சங்கரின் சம்பளம் முழுவதும் காலியானது. கடன் வாங்க யோசித்தவன், கொண்டு வரும் பணம் முழுவதையும் வள்ளியிடம் தானே கொடுக்கின்றேன், முழுவதையுமா செலவு செய்திருப்பாள், கேட்டு பார்ப்போம். வள்ளியிடம் வந்தான். வள்ளி, உன்கிட்ட ஏதாச்சும் பணம்? உதட்டை பிதுக்கியவள், நீங்க வாங்குற சம்பளம் நமக்கே பத்தல, எப்படிங்க மிச்சப்படுத்த முடியும்? வள்ளி நியாயமாக பேசிய போதும் சிறிதளவு கூட சேர்த்து வைக்கும் எண்ணமில்லாத வள்ளியின் மீது சங்கருக்கு கோபம்தான் வந்தது. பொம்பளைங்கன்னா 5ஓ 10ஓ எங்கேயாச்சும் போட்டு வைக்கணும், கொடுக்குற எல்லாத்தையும் செலவு பண்ணிடணுமா? இந்த மாதிரி இல்லாத நேரத்துல யார்கிட்ட போய் கடன் வாங்க முடியும்? அதட்டலாகவே பேசினான். சட்டையில இருந்தா தானங்க அகப்பையில வரும், இதுக்கு மேல சிக்கனமா என்னால செலவு பண்ண முடியாதுங்க, வேணும்னா நீங்களே எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வேலைக்கு போங்க. வள்ளியும் அதே வேகத்தில் பேச சங்கர் மேலும் கொதிப்படைந்தான். 5 பைசா சேர்த்து வைக்க வக்கில்ல, பேச்சு மட்டும் பாரு அம்மா மாதிரி என்று கேலியாக கூற வள்ளி பொறுமை இழந்தாள். எங்க அம்மாவை ஏன் இழுக்கிறீங்க? அவங்க மட்டும் இல்லைன்னா நாரி இருக்கும் நம்ம பொழப்பு. உங்களுக்கு தான் பொதுவாகவே அம்மாவை பற்றின கவலை கிடையாது என்றவள், அம்மானு ஒருத்தங்க இருக்கிறது ஞாபகம் இருந்தா மாசம் மாசம் ஏதாச்சும் அவங்களுக்கு அனுப்பியிருப்பீங்களே என்று கூறி முடிக்க பலார் என்று அறைந்தான் சங்கர். வள்ளியின் வார்த்தைகள் அவமானமாக சங்கரின் மனதிற்குள் சுழன்றது. வெளியே கிளம்ப முயன்றவன் உடை மாற்ற பீரோவில் சட்டையை தேடினான். வள்ளியின் புடவைக்கு அடியில் இருந்த மஞ்சள் கலர் சட்டையை உருவி எடுக்க, அதைத் தொடர்ந்து வள்ளியின் புடவைக்குள் இருந்த மணி ஆர்டர் பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புதல் ரசீதுகள் கீழே விழுந்து திசை கொன்றாக சிதறியது. ஆச்சரியத்துடன் அவை அனைத்தையும் கீழே குனிந்து பொறுக்கி பார்த்தான். அது அத்தனையும் சங்கரின் அம்மாவின் பெயருக்கு வள்ளி அனுப்பியிருந்தது. தலை நிமிர்த்தி சங்கடமாக வள்ளியை பார்த்தான் சங்கர். என்னை மன்னிச்சிடுங்க, ஒரு மகங்கிற ஸ்தானத்திலிருந்து நீங்க தவறி உங்க அம்மா கிட்ட கெட்ட பேர் எடுக்கக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு மனைவியா நான் இந்த காரியத்தை செஞ்சேன். வள்ளி கூற சங்கரின் முகத்தில் ஈயாடவில்லை. மேலும் தொடர்ந்தாள், உங்க அம்மா நிழலா இருந்து கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்ததால தான் இன்னைக்கு நீங்க நிஜமான மனுஷனா இந்த உலகத்துல தலை நிமிர்ந்து நடக்கிறீங்க. ஆனா இப்ப நிழலா இருந்து உங்க அம்மாவை காக்க வேண்டிய நீங்க அவங்கள நிர்கதியா தவிக்க விட்டுட்டீங்க. ஒரு மனைவி மேல கணவன் வைக்கிற பாசத்துக்கு அப்புறம் பிள்ளைங்க வைக்கிற பாசம்தாங்க. கணவன் மறைஞ்சதுக்கு அப்புறம் கூட தன்னோட வாழ்க்கை முடிஞ்சிட்டதா நினைக்காம பெத்த பிள்ளைக்காக வாழறாங்க. அதே பிள்ளைங்க வயசான காலத்துல அவங்க கணவனுக்கு ஒரு படி மேல பாசம் வச்சு பெத்தவளை ஏன் தூக்கி நிறுத்தக்கூடாது? விருப்பும் வெறுப்பும் எப்பவுமே நமக்கு உடன்பட்டது தாங்க. அதை மற்றவங்க கிட்ட காட்டுறதுல கொஞ்சமும் பிரயோஜனம் இல்லை. வயசான காலத்துல பெத்தவங்களுக்கு மகனோட வீடு தான் கதின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க உங்க அக்கா பாத்துக்குவாங்க, தங்கச்சி பாத்துக்குவாங்கன்னு அவங்கள கண்டுக்காம விட்டுட்டீங்க. அவங்க இங்க வராம இருக்கிறதுக்கு 1000 காரணம் காட்டினாலும்
நீங்க தான் எப்படியாவது சமாளிச்சு இங்க கூட்டிட்டு வர பார்க்கணும். நாளைக்கு உங்க அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா பழி உங்க மேல தான் வரும். அதுக்கு நான் உடன்பாடா இருக்க மாட்டேங்க. வள்ளியின் அறிவுரைகளை காதில் வாங்கிய சங்கர் கற்சிலையாகி நின்றிருந்தான். தன் குழந்தையின் முகம் பார்த்தவள் மேலும் தொடர்ந்தாள். நீங்க நம்ம குடும்பம்னு நினைச்சீங்களே தவிர நம்ம அம்மா அப்படின்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாங்க பெத்து வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதே மாதிரி தானே உங்களையும் வளர்த்துருப்பாங்க. அதனால தாங்க உங்களுக்கு தெரியாம மாசம் மாசம் நீங்க அனுப்புற மாதிரி நான் உங்க அம்மாவுக்கு பணம் அனுப்புனேன். நாளைக்கு உங்க அக்கா தங்கச்சிங்க அம்மாவுக்கு நீங்க எதுவுமே செய்யலைன்னு குத்தி காட்டி பேசக்கூடாது. சொந்தங்கிற முறையில யாரும் உங்களை அவமானப்படுத்துறத நான் விரும்பல. வள்ளியின் அக்கறை தோய்ந்த வார்த்தைகள் சங்கரின் அடிமனதில் உறைந்து போனது. தன் தவறுகளை மெல்ல மெல்ல உணர்ந்தான். சில வாரங்களுக்கு பின் சங்கர் தன் அம்மாவை அழைத்து வர கிளம்பி கொண்டிருந்தான். வள்ளி குழந்தையை குளிக்க வைத்து உடை மாற்றி கொண்டிருந்தாள். முதல் நாள் சம்பள கவரை கையில் வாங்கியதுமே அம்மாவுக்கு புடவை எடுக்க மறக்கவில்லை சங்கர். இரவு வெளிச்சத்தில் பார்த்து வாங்கிய அந்த புடவையை பகல் பொழுதில் வள்ளியின் முன்னால் எடுத்து பார்த்தான். ஏன் வள்ளி, இந்த புடவை அம்மாவுக்கு நல்லா இருக்குமா? இந்த புடவைக்கு என்னங்க குறை? இதை உடுத்தின உங்க அம்மா மகாராணி மாதிரி இருப்பாங்க கூறிய வள்ளி மடிப்பு களையாமல் எடுத்து பெட்டிக்குள் வைத்தாள். சங்கர் முன்னால் இறங்க தொடர்ந்து வள்ளியும் இறங்கினாள். இருவரும் தெருவை மிதித்த வேளையில் எதிரே வந்த ஒருவன் சங்கர் இறங்கி வந்த வீட்டை அடையாளம் வைத்து அவனை நெருங்கினான். சங்கர் நீங்களா என்று கேட்க ஆமாம் என்பது போல தலையசைத்தான். சங்கர் சிறிதும் எதிர்பார்க்காத வேளையில் அவன் முன்னால் தந்தியை நீட்டி கையெழுத்துக்கான இடத்தை சுட்டிக்காட்ட அவசரமாக குழந்தையை கைமாற்றிய சங்கர் கையெழுத்துக்கு பின் பதட்டத்துடன் தந்தியை பிரித்து படிக்க அம்மா என்று அலறியவன் மீண்டும் நடை தளர்ந்த நிலையில் வந்து வாசற்படியில் அமர வள்ளி புரிந்து கொண்டு பதறினாள். அவள் விழியிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக பூமியை முத்தமிட்டது. அடுத்த சில மணி நேரங்களுக்கு பின் அரண்டு புரளும் நெஞ்சத்துடன் இருவரும் கிளம்பினார்கள். ஓலை குடிசையின் முன் பந்தலிடப்பட்டு நீளமான பெஞ்சில் மங்களத்தை படுக்க வைத்திருந்தனர். கழுத்தில் இருந்த மாலைகள் முகத்தை லேசாக மறைத்திருந்தது. மங்களத்தின் இரு மகள்களும் தலைமாட்டில் சோகமே உருவாக அமர்ந்திருந்தனர். வீட்டை அடைந்துவிட்ட சங்கர் வள்ளி இருவரும் கிடத்தி வைக்கப்பட்டிருந்த மங்களத்தின் இறந்த உடலின் மீது முட்டி மோதி அழுதார்கள். அழுது முடித்த வள்ளி வீட்டிற்குள் பார்க்க மரக்கட்டில் சுதந்திரம் கிடைத்து தனியே அனாதையாக கிடந்தது. கூடியிருந்த கூட்டத்தை கலைத்து கொண்டு அங்கு வந்த வீட்டு சொந்தக்காரர் பலராமன் வள்ளியை அழைத்தார். இந்தம்மா என்று கத்தையாக பணத்தை வள்ளியிடம் கொடுத்தவர், இது உங்க அத்தை மங்களம் என்கிட்ட மாசம் கொடுத்து வச்ச பணம், ஒன்னை தவிர வேற யார்கிட்டையும் தர வேண்டான்னு சொல்லிட்டாங்க என்றவர் சங்கரின் தங்கைகளை ஏற இறங்க பார்த்துவிட்டு சென்றார். நேரம் கரைந்து கொண்டிருந்தது. பிரேதத்தை தூக்க சில மணி நேரங்களே இருந்த போதும் எவ்வித அலங்கார முன்னேற்பாடுகளும் இல்லை. இறுகிய முகத்துடன் கட்டிலில் கை ஊன்றி அமர்ந்திருந்த சங்கர் யோசித்தான். வள்ளி அனுப்பிய பணத்தை திருப்பி அவளிடமே சேர்த்து என் சுயரூபத்தை மனசாட்சிக்கு தோலுறுத்தி காட்டிவிட்டார்களே. ஒரு மகன் மனமுவந்து பெற்றோருக்கு உதவினால் அது ஈடு இணையில்லாதது. ஆனால் எனக்கு பதில் வள்ளி அக்கறை எடுத்துக்கொண்டதை நான் மதிக்கின்றேன். அவள் பங்குக்கு எப்போதோ உயர்ந்து விட்டாள். பெற்ற தாய்க்கு உதவாமல் பெரும் பாவியாகி விட்டேனே. இப்பிறவியில் என்னை பிரிந்த தாய்க்கு எப்போது என் கடமையை செய்து பரிகாரம் தேடப் போகிறேன்? மனதிற்குள் நினைத்து இரத்த கண்ணீர் வடித்தான் சங்கர். எண்ணற்ற கனவுகளையும் ஆசைகளையும் மனதில் சுமந்து கொண்டு அம்மாவுக்காக சங்கர் வாங்கிய புடவை கோடியாய் மங்களத்தின் உடலை மூடியிருந்தது. 2 மணி நேரமும் கடந்தது. வள்ளியின் கணிப்பில் ஒரு மகாராணியாகிய மங்களத்தின் பிரேதம் மகனின் கை பல்லாக்கில் ஊர்வலமாய் இப்போது